அந்த நேரம்தான் யூத பரம்பரை இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றம் பெறுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் தேசம் மன்னராக நிற்கிறாங்க. மிஸ்ருடைய ஆட்சி யாருடைய கையில்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யூத பரம்பரையுடைய கையில். பனு இஸ்ரவேலுடைய பிள்ளைகளுடைய கையிலே அந்த ஆட்சி அப்படியே போகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஒவ்வொரு நபிமார்கள் வாராங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, மூசா நபி வாராங்க, ஈசா நபி வாராங்க. இப்படியான கட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை இந்த உலகத்திலே போதித்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்கு அநேகமான சதிகளை இந்த யூதர்கள் செய்தார்கள். இப்ப பாருங்க, அமெரிக்காவும் இஸ்ரவேலும் மிக நெருக்கமாக நிற்கிறாங்க. அமெரிக்கா என்பது கிறிஸ்தவ நாடு. யாரும் சொல்லல அமெரிக்கா என்பது யூத நாடு என்று நாங்கள் பேச முடியாது. அது கிறிஸ்தவ நாடு. இஸ்ரவேல் என்பது யூத நாடு. எந்த சமுதாயம், எந்த கிறிஸ்தவ மக்கள் கடவுள் என்று ஈசா நபியை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே ஈசா நபிக்கு கெட்ட வழியின் மூலம் பிறந்தவர்கள் என்று பிரச்சாரம் செய்தவர். கெட்ட உம்மாவுக்கு, ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன், விபச்சாரிக்கு பிறந்த ஒருவன் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் கிறிஸ்தவ மக்கள் வணங்கக்கூடிய கடவுள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று அது மட்டும் இல்லை, கொல்லுவதற்கு பல முயற்சி. இன்னும் கூட யூதர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவ மக்கள் வணங்கக்கூடிய ஈசாவை நாங்கள் தான் கொண்டோம் என்று அவர்கள் உறுதியாக யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்தில் நாங்கள், அதாவது ஈசாவுடைய தோற்றம் படைத்த ஒருவனை அந்த இடத்திலே நாங்கள் சாட்டினோம், ஈசாவை நாங்கள் மேலே ஒசத்திட்டோம். அப்ப பாருங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அடிப்படையில் எவ்வளவு விரோதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இரண்டு பேருக்கும் மோதல், இரண்டு பேருக்கும் தான் பிரச்சனை. கிறிஸ்தவ மக்கள் வணங்கக்கூடிய கடவுளை தான் யாரு கொண்டது? யூதன் கொண்டது. அப்ப ரெண்டு பேரும் உலகம் அழிகிற வரைக்கும் அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்றா, தலைகீழாக தண்ட கடவுளை கொண்ட விஷயத்தெல்லாம் மறந்து முஸ்லிம் சமூகத்தை அழிக்கணும், முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அந்த பலத்தை நசுக்கணும் என்பதற்காக யூதனும் கிறிஸ்டியனும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறான்.